பகல்ல குட்டி கதை, நைட்டு த்ரிஷா குட்டியோட இருந்த வேற கதை, நள்ளிரவில் நடந்த ரொமான்ஸ். சோஷியல் மீடியா முழுக்க இப்போ இந்த டாபிக் தான் பயங்கர பரபரப்பாக பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னில் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. நடிகை த்ரிஷா தெரியும். அதாவது கல்யாண வீட்ல ஆரம்பிச்சு, இப்ப தளபதி வந்து எங்க போனாலுமே ஏன் தல அஜித்தோட கடைசியா வந்து பார்த்தேன்னா, டெத்து வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அவங்க அம்மா இறந்தப்ப. அதுவரைக்கும் த்ரிஷா வந்து பார்த்தேன்னா, கூட வந்து சுத்திக்கிட்டே தான் வந்திருக்கு. த்ரிஷா எங்க போனாலும் த்ரிஷா வந்து ஒரு நாய்க்குட்டிய கூட தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனா, இப்ப தளபதி எங்க போனாலும் த்ரிஷா வந்து ஒரு நாய்க்குட்டி மாரி தளபதி பின்னாடியே வந்து பார்த்தோன்னா வந்து போக ஆரம்பிச்சுறது. நம்ம சட்டசபையில நேத்து தான் வந்து பயங்கரமா மாஸ் காட்டினாரு, வச்சு செஞ்சுட்டாரு, சம்பவம், தரமான சம்பவம், அப்படி இப்படின்னு தளபதி விஜய் வந்து எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நீடிக்க விடாம, நைட்டே வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, த்ரிஷா போஸ்டர் வந்து போட்டாங்கப்பா. அவங்க Instagramல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி விஜய் அன்ஃபாலோ செஞ்சுட்டாங்க. அவங்க பிறந்த நாளுக்கு விஷயம் வந்து பண்ணல. அது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்தா, நைட்டு 12 மணிக்கு இந்த நைட்டு 12 மணிங்கிறது அவர் பிறந்த நாளுக்கு முன்னாடி நடந்த 12 மணியா? அதாவது அந்த மிட் நைட்ல வரக்கூடிய 12 மணியா? இல்ல காலையில சட்டசபைய வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து 12 மணிக்கா? அப்படிங்கிறது வந்து தெரிலங்க. ஆனா அந்த 12 மணிக்கு நம்ம தளபதி விஜய் த்ரிஷாவோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு சிஷ்யன் படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, அவரு சலசா வீட்ல வந்து பார்த்தோன்னா, சல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது மாரி, த்ரிஷாவோட வந்து உட்காந்து கேக் கட்டிங்கு. அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அந்த விஷவாயு கசிஞ்சதுல, அம்மோனியா விஷவாயு கசிஞ்சதுல அங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படின்னோனே, பிறந்த நாள கூட செக்ரட்டரியேட்ல வந்து கொண்டாட மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம். அவாய்ட் பண்ணிருங்க. துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நைட்டு வந்து மனுஷன் சொர்க்கத்துல வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கிறது மாரியான போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சுருச்சு. சண்டாளி அவர் சும்மா இருந்தாலும், இவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு மருதமலையில சொல்றது மாரி, இவரோட இமேஜ டேமேஜ் பண்றதுக்காகவே வந்து இதெல்லாம் நடக்குது. சரி, இது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா நம்ம த்ரிஷாவ சொல்லலாம். ஆனா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டோம்னா, ஊசி இடம் குடுக்காம எப்படி வந்து நூல் நுழையும்? எல்லாத்துக்கும் காரணம் தளபதி விஜய் தான். அவரு ஆரம்பத்தில இனிமேல் வந்து இப்படி போடாத, பண்ணாத, அவாய்ட் பண்ணும், மக்கள் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. அவர் சொன்னப்பட்டதா அப்பப்ப செய்தி தான் வந்து வருது. ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, அவர் மறுபடியும் ரொம்ப க்ளோஸா வந்திருக்கிற மாரி தான் வந்து வருது. இப்ப பிறந்த நாள் அப்ப, இது த்ரிஷா கூட வந்து பார்த்தோன்னா, ஒரு ரொமான்டிக் மோட்ல அப்படியே அவர் வந்து கேக் கட் பண்ற மாரி பேக்கிரவுண்ட்ல சாங் இதெல்லாம் வந்து போகுதே வைக்குதே. இத பார்க்கும்போது அவங்களோட அதாவது தளபதி விஜயோட பொண்டாட்டி சங்கீதா மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த பிள்ளைங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். தான் அப்ப தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்தும் கூட, தான் பக்கத்துல வந்து இருந்து அந்த பிறந்த நாள வந்து கொண்டாடல வைக்கலன்னு அந்த பிள்ளைங்க எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா ஏங்கி தவிக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் வந்து யோசிச்சு பார்த்திருந்தா, இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாரா? த்ரிஷா யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். அத பத்தி எனக்கு வந்து கவல இல்ல. இந்த கெனிஷா மாரி தான். நான் நெகட்டிவிட்டிய இக்னோர் பண்ணிர்றேன். பாசிட்டிவிட்டிய மட்டும் தான் வந்து ஏத்துக்கிருவேன். அப்படிங்கிறது மாரி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு, கடைசியில ஒரு மனுஷன எவ்வளோ தூரம் நாசமாக்கணுமோ, அவ்வளோ தூரம் நாசமாக்கிட்டு தான் வந்து போறாங்க. இப்ப ஏற்கனவே வந்து என்னன்னா, த்ரிஷா போஸ்ட் வந்து என்னடா போடும்? ஏதுடா போடும்ன்னு எல்லாருக்கும் அடி வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம தளபதியோட லிஃப்ட்ல வந்து பார்த்தோன்னா, ஒண்ணா இருந்த ஃபோட்டோலாம் போட்டு அது பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் போட. இப்ப ஏற்கனவே நம்மாள் சட்டசபையில வந்து பேசும்போது, பிளாஸ்ட் மோட்ல வந்து இருந்தாரு. கடைசியா வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆக்ஷன் ஒண்ணு வந்து பண்ணாரு. அதாவது என்னன்னா, ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் ஆஃபீஸ்ல போய் பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து வரும்போது, ஒரு ஆக்ஷன் வந்து சோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி பண்ணியிருந்தாப்புல. அதே மாரி ஒரு ஆக்ஷன தளபதி விஜய் வந்து பண்ணியிருந்தாரு. உதயநிதி வெளியில வந்தாரு. வெளியில வந்து இது சட்டமன்றமா இல்ல வந்து பார்த்தேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டான்னு தெரியல. இன்னும் கூடிய சீக்கிரம் கேரவன் வந்துரும். அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாய்ங்க. அதுவும் ஐட்டம் டான்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம தளபதி விஜய் வந்து இந்த புதுப்பேட்டையில சொல்ல மாரி நக்கல்யா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி இந்த மனுஷன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம குட்டி கதை ஒண்ணு சொல்றேன்னு சொல்லி, அதில ஒரு வயசான பெரியவர் இருந்தாரு. பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு சின்ன பையன் வந்தான். அந்த சின்ன பையன் வந்தோனே, அந்த பெரியவர் எதையோ தேடிக்கிட்டு இருந்தாரு. சின்ன பையன், "என்ன தாத்தா என்ன தேடுறீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல உங்க அப்பா வர்றேன்னு சொன்னாரு. இன்னும் வந்து வரல. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, சட்டமன்றத்தில எல்லாரும் கை தட்டினாங்க. ஏன்னா, அந்த அப்பான்னு வந்து யாருன்னா, "உதயநிதி நீ வந்து அல்ற சில்ற சின்ன பையன். உங்க அப்பன தேடிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நக்கலா உதயநிதிய கலாய்க்கிற மாரி கலாய்ச்சுட்டு, எங்களுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாம நக்கலு, நையாண்டி எல்லாமே வந்து பேச தெரியும். ஆனா நாங்க ஏன் பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கோம் சைலன்ட்டா.
ஆக்கப்பூர்வமான விஷயத்த வந்து பேசணும். அத விட்டுப்புட்டு சும்மா அப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிட்டு இருந்தேன்னா, இத விட டேஞ்சரா வந்து எங்களுக்கு வந்து பேச தெரியுங்கிற மாரி வந்து பேசினாப்புல. சரி இன்னைக்கு கெத்து பண்ணிட்டாப்புல, மாஸ் பண்ணிட்டாப்புல, சம்பவம் பண்ணிட்டாப்புல, தளபதி பேசலன்னு இத்தன நாள் சொன்னாய்ங்க. அந்த மனுஷன் வாய தொறந்து பேச ஆரம்பிச்சோனே எல்லாரும் தெறிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. என்னாங்கடா இது சத்திய சோதனை அப்படின்னு நெனச்சுட்டு ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, நைட்டு வந்து பார்த்தா ஒரே ரொமான்டிக் மூடு. நம்ம தளபதி வந்து என்ன ஒண்ணுனா, த்ரிஷா கூட செம்ம ஜாலியா ரொமான்டிக் மூட்ல அவரு வந்து பார்த்தோன்னா என்ன பண்றாரு, கேக்க கட் பண்றேன். கூட வந்து பார்த்தோன்னா வந்து இருக்க, அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா, அப்படி வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது தொடர்ந்து சோசியல் மீடியாவுல இப்ப வைரலாவும், மிகப்பெரிய பேசு பொருளாவும் வந்து பார்த்தோன்னா வந்து மாறியிருக்கு மக்களே. த்ரிஷா வந்து நேத்து வரைக்கும் ரசிகர்கள் என்ன வந்திருந்தாங்க அப்படின்னா, த்ரிஷா நம்ம தளபதி விஜய்க்கு வந்து எந்த டுட்டுமே போடல. எந்த ஒரு வாழ்த்துமே வந்து போடல. செம்ம ஹாப்பி மூட்ல வந்திருக்கோம். நேத்து வரைக்கும் வந்து நெனச்சவங்க, இது சும்மா இருக்காதே! இது மறுபடியும் 7:30 கூட்டி விட்டுருச்சே! ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணுது? அப்படின்னு எல்லாரும் இப்ப வந்து கொல காண்டுல வந்திருக்காங்க. த்ரிஷா மேல பலரும் பல அதிருப்திய தெரிவிச்சுட்டு வந்து வர்றாங்க. அதோட மட்டும் இல்லாம சங்கீதாவுக்கு இப்ப ஆதரவு தொடர்ந்து வந்து பெருகிக்கிட்டு வந்து வருதுங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.